ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை சீக்ரெட்டோட 9th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல துஷா உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு ஜியு முன்னாடியே அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு அத்தோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல அந்த பையன் துஷா பக்கத்துல வரான். துஷா, நான் உன்ட்ட பல தடவை சொல்லிட்டேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு. இப்போ உனக்கு நான் சில பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தணும்னு இருக்கேன். நீ என்ன கம்ப்ளீட்டா மறந்துட்டியா? என்னை பத்தி உன் லைஃப்ல எந்த ஞாபகமும் இல்லையான்னு கேட்க, எப்படி மறக்க முடியும், ஞாபகம் இருக்குன்னு துஷா சொல்றா. இது கேட்டு ஜியூக்கு லைட்டா ஹார்ட் பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. பல்ல கடிச்சு நின்னுட்டு இருக்கான். அப்போ உடனே மறக்கல தானே? துஷா, உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம நைட் ரொம்ப ஓவரா படிச்சு நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டன்ட்டு 2 பேரும் சேர்ந்து நைட் ரன்னிங் கூட போனோமே. அதுக்கப்புறமா உனக்கு எப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கோ நம்ம 2 பேரும் சேர்ந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பழைய லவ் ஸ்டோரி எல்லாம் கிளற ஆரம்பிக்க ஜியூ பல்ல கடிச்சிட்டு நின்னுட்டே இருக்கான், கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்கான். தூஷா பாக்குறா. ஹலோ, ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன், ஏன்னா அதுதான் என்னோட யூத்தே. அந்த யூத்ல நான் பண்ண எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகம் இருந்துதான் ஆகணும். ஆனா அதுக்காக உன்னை பத்தி நல்ல இமேஜ் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இப்போ மேல எனக்கு சுத்தமா லவ் எல்லாம் கிடையாது. அதனால ப்ளீஸ் இதுக்கும் மேல டைமை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு தூஷா சொல்றா. இப்பதான் லைட்டா ஜியூக்கு நிம்மதியா இருக்கு. நான் அப்படியே மறந்துட்டியா, வேற யாரையாவது லவ் பண்றியான்னு சொல்லிட்டு மறுபடியும் எக்ஸ் கேக்குறான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லிட்டு வாவை போலான்னு தூஷா அங்க இருந்து கிளம்பிடுறா. நான் இன்னும் மறக்கல, திருப்பி அவன் பின்னாடி வருவேன்னு சொல்லிட்டு எக்ஸ் கத்த ஆரம்பிக்கிறான். ஜியு அப்படியே மறுபடியும் திரும்பி அவனை முறைச்சு ஒரு லுக் விட்டுட்டு கார்ல ஏறி கிளம்புறான். தூஷா மறுபடியும் ஜியு கூட கார்ல ஏறிடுறா. அந்த பிளவர்ஸ்ன்னு ஆரம்பிக்கிறா. அவன் தானே கொடுத்தான், அதை தூக்கி போட்டுன்னு ஜியு மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சு சொல்லிட்டு இருக்கான். தூஷாக்கு சிரிப்பா இருக்கு. அமைதியா சிரிச்சிட்டு இருக்கா. இல்ல அது வந்துன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. தூக்கி போட்டியான்னு கேட்க, அதை நான் ஆல்ரெடி தூக்கி போட்டேன்னு தூஷா சொல்றா. கரெக்டா தூஷாக்கு மறுபடியும் எக்ஸ் கால் பண்ணிட்டே இருக்கான். இவ்வளவு கட் பண்ணி பாக்குறா. மறுபடியும் கால் வந்துட்டே இருக்கு. ஜியு பயங்கரமா கடுப்பாயிட்டு கால் அட்டன் பண்ண, என்ன சொல்றான்னு பாக்கலான்னு சொல்ல தூஷா கரெக்டா கால் அட்டன் பண்ண ஜியு வண்டியை ஓரமா பார்க் பண்ணிட்டு தூஷாக்கு டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். தூஷாவே பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஜியு பாத்துட்டு என்ன நடக்குதுங்கன்னு கேட்க, அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத, அவன் மனசுல இல்லவே இல்லைன்னு சொல்ல ஜியு ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஆபீஸ் ஓபன் ஆகுது. ஷாவுக்கு நிறைய முக்கியமான கிளைண்ட் எல்லாம் புடிச்சு கொடுத்திருப்பான் போல ஜியூவோட ஹெல்ப்னால. சோ பெஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு ஷாவ் ஓவரா சீன் போட ஆரம்பிக்கிறான். ஆபீஸ்ல எல்லாரும் அவனுக்கு பாராட்டு பத்திரமே வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிங்கு பாக்குறா. சரி போதும், உனக்கு நான் பயங்கரமா பாராட்டு விழா நடத்திட்டேன், இப்பயாவது போய் உட்காரலாம்ல, உயிர் எடுக்காத, வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது, நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அவார்ட் வாங்கியிருக்கேன், இன்னைக்கு கண்டிப்பா என்னால உட்கார முடியாதுன்னு சொல்ல, உட்கார முடியாட்டி ஜன்னல் அங்க ஓப்பன்ல இருக்கு பாரு, ஓடி போய் குதிச்சிருன்னு சொல்லிட்டு நல்லா ஆபீஸே கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தூக்கி போட்டுட்டு கரெக்டா ஜியூ அங்க வந்துடுறான். தூக்கி போட்ட பேனாவை கேட்ச் பண்ணிடுறான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது ஆபீஸ் டைம், எல்லாரும் வேலை பாருங்க அப்படின்னு சொல்ல, லீடர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஷாவ் முதல் முறையா லீடர்னு மரியாதையா கூப்பிடுறான். அத்தனை பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதை விட அதிகமா ஜியூ ஷாக் ஆயிட்டு என்ன வேணும்னு கேட்க, லீடர் அடுத்து இன்னொரு 3 முக்கியமான கிளைண்ட் பிடிச்சிருக்கேன் லீடர், அவரை பத்தி உங்ககிட்ட பேசணும் லீடர்னு வார்த்தைக்கு வார்த்தை லீடர் போடுறான். ஜியூ லைட்டா சிரிச்சுட்டே உள்ள போய் பேசலாம் வாங்க அப்படின்னு கூட்டு போயிடுறான். ஆபீஸ்ல எல்லாரும் பாக்குறாங்க. நம்மள டீம் மாறாதன்னு சொல்லிட்டு இவன் டீம் மாறிட்டான் பாருன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. தூஷாக்கு மறுபடியும் எக்ஸ் கால் பண்ணிட்டே இருக்கான். இவன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. அப்ப வந்து ஜிங்க பாத்துடுறாங்க. எதுக்கு நீ அட்டன் பண்ணாம இருக்க, முன்னாடி அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், இப்போ உன் கிளைண்ட், இப்படிலாம் நம்ம பார்த்தா பிசினஸ் பண்ண முடியாது, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம லிமிட்ல வச்சுக்கணும், ஆனா பிசினஸ்ல அதை தலையிட வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா இல்லன்னு சொல்லிட்டு தூஷா அட்டன் பண்ணிடுறா. அப்போ உடனே அந்த பையன் எக்ஸ் பேச ஆரம்பிக்கிறான். எங்க உங்களோட அக்கௌண்ட் தானே ஓப்பன்ல இருக்கு, அதுல ஏதோ ப்ராப்ளம் போல, பேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, தோ இப்ப வரேன் அப்படின்னு தூஷாவும் ஜிங்காக்காவும் கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. நிஜமாவே கொஞ்சம் சீரியஸ் பிரச்சனையா தான் இருக்கு. சிஸ்டம் கோளாறு ஆயிடுது இவங்களோட கம்பெனியோடது. அதனால யாரும் பில் எல்லாம் பே பண்ண முடியாம நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு. சீக்கிரம் எங்களுக்கு டைம் ஆச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. தூஷா, சீனியர் அக்கா, நீங்க போய் என்ன பண்ணுங்க, சிஸ்டம்ல என்ன ப்ராப்ளம்னு பாருங்க, இவங்களை சமாளிக்கிற வேலையை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு எங்க பேங்க் தாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், பில்லை என்கிட்ட கொடுங்க, பிரிஸ்கிரிப்ஷனை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு டேப்லெட் வாங்கி தரேன், நீங்க உங்க வேலையை பார்க்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தூஷா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றா. கரெக்டா அவளோட எக்ஸும் அங்க வந்துடுறான். நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். தூஷா எல்லாரையும் சமாளிச்சு முடிச்சுட்டு பிரிஸ்கிரிப்ஷன்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்க. ஜிங்கக்கா அங்க வந்துடுறா. என்னாச்சுன்னு கேட்க, லாபியில 3 வருஷம் நான் மேனேஜரா இருந்தேன், என்னால அதை சமாளிக்க முடியாதான்னு அவசரிக்கிறா. நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்க, இந்த சிஸ்டமை சரி பண்றதுலாம் எனக்கு வந்து பீஸ் ஆஃப் கேக் மாதிரி, அதையும் நான் முடிச்சுட்டேன்ட்டு ஜிங்கக்கா பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்ப அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரான். உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான், ஓகேவா, தேங்க்ஸ் சொல்லிடு அப்படின்னு ஜிங்கக்கா சொல்லிட்டு இருக்கா. அவனும் பக்கத்துல வந்துட்டு, தூஷா ஒரு காஃபி சாப்பிட போலாமா ப்ளீஸ்ன்னு கேக்குறான். தூஷா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்கக்கா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
இவனோட காஃபி சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிடுறா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க இருந்து ஓட ஆரம்பிக்க அப்பன்னு பார்த்து ஜியோ மெசேஜ் பண்றான், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா டின்னர் சாப்பிடலாமா அப்படின்னு. இன்னைக்கு நான் அவன் கூட எக்ஸ் கூட பேச வேண்டியிருக்கு, அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு தூஷா டெக்ஸ்ட் பண்ணிடுறா. இங்க ஜிங்கக்கா மறுபடியும் ஆபீஸ்க்கு வரா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஷா வந்துடுறான். என்ன ஜிங் மறுபடியும் ஆபீஸ்க்கு வர, எவ்வளவு நேரம் வேலை பார்க்கலான் இருக்கேன்னு கேட்க, அதுவா ஒரு ஃபைல் எடுக்கணும் அதுக்காக வந்தேன். ஆனா பரவாயில்ல, பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கா. நீயா என்ன பாராட்டின, நம்பவே முடியல ஜிங், நிஜமா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குன்னு ஷாவ் கத்திட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கான். இங்க நம்ம தூஷாவும் அவளோட எக்ஸும் நேருக்கு நேரா உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு உனக்கு என்ன பிடிக்கும்னு ஃபைனலா நான் ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு பிடிச்ச சாண்ட்விச்சும் காஃபியும் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்ல தூஷா பாக்குறா. இப்போ உனக்கு படிப்பு அதை விட வேலை டென்ஷன் அதெல்லாம் இல்லாதனால காதல் முக்கியமா தெரியுது போல. சோ என்ன பத்தி விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்க போல. நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்த வரைய ஒண்ணுமே உனக்கு ஞாபகம் இருந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு தூஷா சொல்லிட்டு இருக்கா. நான் தப்பு பண்ணிட்டேன் தான். அந்த யூனிவர்சிட்டியில எனக்கு இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதுல இருக்க ஃபீஸ் எல்லாம் என்னால கட்டவே முடியல. டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்தா மட்டும்தான் எனக்கான ஃபீஸ் அவங்களே பே பண்ணுவாங்க தூஷா. அதனால நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருந்தது. சோ வேற வழியே இல்லாம நான் பாட்டுக்கு படிப்புன்னு சொல்லிட்டு ஃபுல்லா இருந்துட்டேன். ஆனா எனக்கு எந்த கோர்ஸ் படிக்க பிடிக்குமோ, என் கனவு என்னவோ அதை நான் அடைஞ்சிட்டேன் தூஷா. நான் ரிலேஷன்ஷிப்ல உன்னை பாத்துக்காம விட்டுட்டேங்கிறது உண்மைதான். ஆனா அப்ப எனக்கு வேற வழியே தெரியல. இப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல ப்ளீஸ் தூஷா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். தூஷா பாக்குறா, எனக்கு உன் கூட நிறைய நல்ல மெமரிஸ் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதுல யூத்தோட ஒரு ஞாபகமா அப்படியே இருக்கலாம்னு விரும்புறேன். இதுக்கும் மேல மறுபடியும் நமக்கு செட் ஆகாது. அதனால மறுபடியும் என் பின்னாடி வர வேண்டாம். இதுக்கும் மேல எப்படி எனக்கு தெளிவா சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்ல, என் லைஃப நானே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன் போல இல்ல தூஷா. இனிமேல் என் லைஃப்ல வரதுக்கு வாய்ப்பே இல்ல போல, கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கேட்டுட்டு இருக்கான். ஆமா, யாருமே உட்டு போனவங்களுக்காக அதே இடத்துல நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் உன் லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை இருந்ததோ அதே மாதிரி என் லைஃப்லயும் பிரச்சனை இருந்தது. ஆனா ரிலேஷன்ஷிப்க்கு யாரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ நான் அதே இடத்துல வெயிட் பண்றப்ப நீ நினைக்கிறது உன்னோட தப்பு. நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்ல, நீ வேற யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு அவன் கேக்குறான். தூஷா ஆமான்னு சொல்லிடுறா. ஜியூ தானே அப்படின்னு கரெக்டா அவன் கேட்க, தூஷா ஆமா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. அவ போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு பிடிச்ச காஃபி அங்க வருது. எல்லாமே லேட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸுக்கு நல்லா புரியுது. தூஷா பாய் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தூஷா இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லிட வேண்டாம், எங்க ஆபீஸ்ல இந்த சீக்ரெட்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி இருக்கா. வெளியே போகும்போது பார்த்தா ஜியோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அம்மாவை பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறேன், பேசி முடிச்சாச்சான்னு கேட்க, பேசி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு சில ஞாபகங்கள்லாம் எனக்கு மனசுக்குள்ள இருக்குதான். நான் ஃபுல்லா சரியாயிட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனா அதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டான்னு 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்புறம் முடிச்சிட்டு 2 பேரும் சாப்பிடுறதுக்கு ஒன்னா வந்து உட்காடுறாங்க. அன்னைக்கு சாப்பிடவே இல்ல, வேலைன்னு பிஸியா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு தூஷா சாப்பிட ஆரம்பிக்கிறா. இவங்க படிச்ச ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல தான் சாப்பிடுறாங்க போல. இது எல்லாம் உங்க ஃபேவரட் ஐட்டம் தானேன்னு தூஷா கேட்க, ஜியூ பாக்குறான். எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டுட்டு இருக்கான். அதான் உங்க ஃபேன்ஸ் ஸ்கூல் ஃபுல்லா இருந்தாங்களே, உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது எல்லாமே அவங்க பேசிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல, உன்னை நம்ம ஜியூ பாத்துட்டு இருக்கான். ஆமா, என்ன பாக்கிறதுக்கு நிறைய பொண்ணுங்க நிப்பாங்க, அதே மாதிரி நீயும் ஒரு தடவை நின்ன, என்ன பாத்துட்டு ஓட ஆரம்பிச்ச. என்ன பாக்க வாங்க நின்னு கேட்க, என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு உங்களுக்கு அவ சார்பா லவ் லெட்டர் கொடுக்க சொன்னா, அதை குடுக்கலான்னு வந்து நின்ன, பார்த்ததும் பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டேன்னு தூஷா சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன ஆச்சு, ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்க, ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா, உங்க அம்மா கூட நோட் பண்ணாங்கன்ட்டு நம்ம தூஷா கேட்க, அதுவா அத பத்தி பேச வேண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜியூ சொல்றான். பேசலாம்ப்பா, என்னது எப்ப பார்த்தாலும் அப்புறம்னா எப்பதான் பேசுறதுன்னு தூஷா கேட்டுட்டு இருக்கா. இல்ல, நம்ம 2 பேரும் கம்ஃபர்டபுளா ஒருத்தங்க கூட ஒருத்தங்க இருக்கோம்னு சொல்லிட்டு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண. இப்ப நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஜியூ கேட்க ஆரம்பிக்கிறான். தூஷா பாக்குறா, இதுவரைய நடந்த ஒரு இன்சிடென்ட்டும் அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்தது, இப்ப எல்லாம் நமக்குள்ள நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஹாப்பியா தானே இருக்கு. ஆனான்னு சொல்ல, இல்ல ஹாப்பியா போனதோட விட்டுரு, அதுக்கும் மேல நீ ஃபீல் பண்றத என்னால கேட்கறதுக்கு விருப்பமே இல்லைன்னு ஜியூ சொல்லிட்டு இருக்கான். தூஷா சிரிக்க ஆரம்பிக்கிறா. 2 பேரும் ஸ்கூல்ல சுத்தி அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் உங்க ஃபேன்ஸ் எல்லாரும் வரிசையா நிப்பாங்கன்னு சொல்லிட்டு தூஷா சொல்லிட்டு இருக்கா. நீயும் நின்றுக்கியா அப்படின்னு கேட்க, நாளா நின்னது இல்லப்பா, ஒரு பையன் நல்ல திறமையா இருக்கான், பாக்க அழகா இருக்கான்னா அவனை பார்த்து எதுக்கு நம்ம நிக்கணும், நிக்கிறதால அந்த பையன் நம்ம கூட ஓடியா வரப்போறான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். நின்னதே இல்லைன்னு சொல்ல, கரெக்ட் தான்ல, ஆனா நான் இப்போ உனக்கு சொந்தமாயிட்டேன், அந்த பொண்ணுங்களால அதை எடுத்துக்க முடியாதுல்லன்னு சொல்ல, இந்த பொண்ணுங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆவாங்கன்னே தெரியல, சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தூஷா சொல்லிட்டு இருக்கா. ஜியூ அவள செக்யூரிட்டிக்கே தெரியாம மொட்டை மாடி கூட்டு வந்துடுறான். இங்கதான் நம்ம 2 பேரும் பாத்துக்கிட்டோம், நீ என்ன காப்பாத்த ஓடி வந்த, கரெக்டான ஜியூ கேட்க, அன்னைக்கு நீங்க மாடியில இருந்து விழறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னு தப்பா எடுத்துக்கிட்டேன், அதனால ஓடி வந்தேன், அது ஒரு பழைய எம்பாரசிங்கான சிச்சுவேஷன், அது எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு தூஷா வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. தூஷா அது வந்துன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜியூ ஆரம்பிக்கிறான். எனக்கு சமாதானம் எல்லாம் படுத்தவே வேண்டாம், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல, என்னோட எக்ஸ் எல்லாம் நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்ல,
நீ ரொம்ப ஒரு அமேசிங்கான ஆளு, அதை அவன் பார்க்க மிஸ் பண்ணிட்டான், அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நீ கிடையாதுன்னு சொல்ல, நம்ம முதல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்பை தான் ஃபர்ஸ்ட் மெயினா வைக்கணும். ஏன்னா அதுலதான் இன்னொரு ஹியூமன் உயிர் சம்மந்தப்பட்டிருக்கு. மத்தபடி கரியர் படிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு ஹியூமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தானே கரெக்டா இருக்கும். அப்பதானே நம்ம ஒருத்தங்களை ரொம்ப லவ் பண்றோம்னு அர்த்தம். அந்த பையன் அதை பண்ணல, அப்ப அந்த பையனை லவ்வே பண்ணல போல, அதுக்கு பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தூஷா கேக்குறா. ஜியோ வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு 10 வருஷமா நான் உன்னை ஒன் சைடா லவ் பண்றேன் தூஷா, 10 வருஷமா ஸ்கூல்ல பார்த்ததுல இருந்து. இத பத்தி ஒரு வேளை நான் உன்கிட்ட சொன்னா அது உனக்கு ரொம்ப ஓவரா பிரஷரா இருக்குமா, சொல்லலாமா கூடாதான்னு சொல்லிட்டு ஜியோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். தூஷா தனியா இருந்துட்டு அவன்கிட்ட வேற நம்ம உண்மையை சொல்லிட்டோம், நான் ஜியோவை லவ் பண்றேன்ட்டு, ஒருவேளை அவன் யார்கிட்டயாவது சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு லைட்டா அவளுக்கு பயமா இருக்கு. அப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா ஜியோ அங்க வரான். என்னோட அண்டர்வேர்லாம் நீ எதுக்கு மடிச்சு வச்சிட்டு இருக்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஆஹா பேசிட்டு இவனோட பர்சனல் துணிலாம் எடுத்து மடிச்சு வச்சிட்டு இருக்கோம் பாருன்னு சொல்லிட்டு தூஷா, இல்ல இல்ல அதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன். நம்ம ஆபீஸ்ல கலீக்ஸா இருக்கோம், இங்க நமக்குள்ள கல்யாண ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்குள்ள இருக்க எந்த பிரச்சனையும் ஒருவேளை வீட்டு பிரச்சனை ஆபீஸ்க்கோ, ஆபீஸ் பிரச்சனை வீட்டுக்கோ வரக்கூடாது. சோ அதுக்கு நம்ம ஒரு கிளீன் பவுண்டரி போட்டுக்கணும்னு சொல்ல, கரெக்ட் தான், ஆபீஸ் பிரச்சனையில என்னவா இருந்தாலும் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம், வீட்டு பிரச்சனைய வீட்டோடய விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ சொல்றான். அதுதான் கரெக்ட்னு தூஷாவும் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பினான்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வேணும்ல, இனிமே நமக்குன்னு சேர்ந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும், வீட்டு செலவெல்லாம் இருக்குல்லன்னு சொல்ல, ஓ என் பினான்ஸை நீயே பாத்துக்கிறேன்னு சொல்றியான்னு கேட்டுட்டு உடனே ஒரு மெசேஜ் வந்திருக்கும் பாருன்னு சொல்றான். இதுல 30 லட்சம் ரூபாய் இருக்கு. என்னதுன்னு சொல்லிட்டு தூஷா ஷாக் ஆயிடுறா. என்கிட்ட இருக்க மொத்த சேவிங்ஸ் அவ்வளவுதான், மீதியெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதோட டீடைல்ஸே உனக்கு அனுப்பிடுறேன், நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னோட சேலரி அக்கௌண்ட் கோடையும் உனக்கு கொடுத்துடுறேன், சேலரி கிரெடிட் ஆகுறதுலாம் உனக்கு வந்துரும் சொல்லிட்டு ஜியோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ மாசம் மாசம் நான் உங்களுக்கு காசு கொடுக்கணுமா உங்க எக்ஸ்பென்ஸ்க்கெல்லாம் அப்படின்னு கேட்க, ஆமா எனக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பென்ஸ் ஆகாது, எப்பயாவது பிரசிடென்ட்டோட சேர்ந்து ஃபிஷிங் போவேன், மத்தபடி எனக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்ஸ் தனியா இல்லன்னு சொல்ல, எதுவுமே இல்லையா என்டர்டைன்மெண்ட்க்கு எதுவுமே பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு தூஷா கேக்குறா. பெருசா எதுவுமே பண்ணதில்ல, ஆனா உன் கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, நாளைக்கு போலாமா அப்படின்னு ஜியு கேட்டுட்டு இருக்கான். தூஷாவும் ஜியும் அடுத்த நாள் கேம்ப் போட்டு தங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. சூப்பர், நானும் கூட வரை கேம்ப்ல தங்குனதே இல்ல, டென்ட் போட்டு தங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு தூஷா வரா. அங்க ஒரு பையன் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கான். இந்த 2 பேரும் போய் நின்னு பாக்குறாங்க. அண்ணா நீங்க வாசிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்டாரை கொடுக்குறான். நம்ம ஜியு போய் வாசிக்க தூஷா பார்த்து கைத்தட்டி பயங்கரமா என்ஜாய் பண்றா. அடுத்து ஜியு போய் டென்ட் போடுறான். எப்படியா எந்த மேனுவலும் பார்க்காம உடனே டென்ட் போட்டீங்க, கலக்குறீங்க மாசுன்னு தூஷா சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் சேர்ந்து டீ போடுறாங்க, பார்பிக்யூ பண்றாங்க, பியர் சாப்பிடுறாங்க, டைம் எல்லாம் ஜாலியா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற என்னதான் பண்ணுவீங்க, நீங்க பாஸ்கெட் பால் கொஞ்ச நாள் விளையாடுனீங்க, மத்தபடி உங்களுக்கு சின்ன வயசுல என்னதான் என்டர்டைன்மெண்ட் இருந்ததுன்னு கேட்க, அப்பெல்லாம் பெருசா என்டர்டைன்மெண்ட்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜியோ சொல்லிட்டு இருக்கான். என்னை விட நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, அது எப்படின்னு தூஷா கேக்குறா. சின்ன வயசுலயே பெரியவன் மாதிரி வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டேனா, அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மால இருந்து வெளியே வரத்துக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் தனியா நிக்க வேண்டியதா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஜியு சொல்ல ஆரம்பிக்கிறான். சோ அதான் எனக்கு என்டர்டைன்மெண்ட்டும் எதுவும் இல்ல, ஏன்னா வேலையே சின்ன வயசுல இருந்து பார்க்க வேண்டியதுன்னு ஜியு சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி யாரையாவது லவ் பண்றீங்களான்னு கேட்க, இல்ல பண்ணதில்லன்னு ஜியு சொல்றான். சரி கிரஷாவது கண்டிப்பா இருந்திருப்பாங்கல்ல, அது யாருன்னு சொல்லிட்டு தூஷா கேட்டுட்டு இருக்கா. ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கிரஷ் இருந்தாங்க, ஆனா அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறதுக்குள்ள அவங்களுக்கு வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஜியு சொல்றான். பாவம் அந்த பொண்ணு, நீ ஒரு அமேசிங்கான ஆளு, உன்ன மாதிரி ஒரு பையனை விட்டுட்டு வேற எந்த பையன் கூட அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ தெரியலன்னு சொல்லிட்டு தூஷா சொல்றா. ஜியு சிரிக்க ஆரம்பிக்கிறான். நைட் 2 பேரும் பியர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஜியோக்கு கொஞ்சம் ஓவரா போதை ஏறியது போல, அவனை தரன்னு உள்ள இழுத்துட்டு டென்ட்டுக்குள்ள போட்டுட்டு இருக்கா. இன்னும் ஸ்லீப்பிங் பேக் ஒண்ணுதான் இருக்கு, 2ல நான் எடுத்து வச்சேன், நல்லா ஞாபகம் இருக்கேன்னு தூஷா யோசிச்சுட்டு இருக்கா. வெளியவும் போய் தேடிட்டு இருக்கா. ஜியு, நான் தான் அதை வேணும்னே எடுத்துட்டு வச்சுட்டு வந்தேன், எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி உள்ள போதையில படுத்திருக்க மாதிரியே ஆக்டிங்க போட்டு படுத்துட்டு இருக்கான். தூஷா ஒரே பெட்ஷீட்டு தான் 2 பேரும் போத்திக்கணும் போலன்னு சொல்லிட்டு அமைதியா பக்கத்துல படுக்க ஆரம்பிக்கிறா. ஜியு எந்திரிக்கிறான். எஞ்சவளுக்கு பெட்ஷீட்டை நல்லா போத்தி விட்டுட்டு இருக்கான். தூஷா இன்னும் முடிச்சுதான் இருக்கா போல, கண்ணை திறந்து பாத்துட்டு இருக்கா. ஏஞ்சிட்டியா, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு ஜியு கேக்குறான். அன்னைக்கு அவ்வளோ ஒயின் எவ்வளோ ஹெவி ட்ரிங்க் எல்லாம் குடிச்சு உங்களுக்கு போதை ஏறல, இன்னைக்கு 2 பியர் குடிச்சதும் போதை ஏறிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஜியு அவளுக்கு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து பக்கத்துல ஒரு கப்பல் இருக்காங்க. இந்த கப்பல்கிட்ட ஒயின் இருக்கு, கேட்டு பாப்போமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களே தூங்க போயிட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் கிளம்பிடுறாங்க. தூஷாவும் ஜியுவும் சிரிக்கிறாங்க. ஜியு அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு தூங்குறதுக்கு போயிடுறான். தூஷா அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறா. கண்ணை திறந்து பாக்குறா. நேத்து லைட்டா அவன் கிஸ் பண்ணால, அதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு அதுவே இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், நேத்து பயங்கரமா ரொமான்டிக்கா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஜியு பாக்குறான். என்ன யோசிக்கிற, நீ ஏதோ ராங்கா யோசிக்கிறன்னு மட்டும் உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுதுன்னு ஜியு சொல்லிட்டு இருக்கான்.
தூஷா உடனே அதெல்லாம் இல்லையே, நேத்து நான் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டேன், சோ எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ என்ன தெரியுமா சொன்ன? நான் பாக்கிறதுக்கு அப்படியே உன்னோட ட்ரீம் பாய் எப்படி இருப்பானோ அதே மாதிரியே இருக்கேனா. என் கண்ணு, மூக்கு, என் வாய், உதடு கூட உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு நீ சொன்னேன்னு சொல்லிட்டு ஜியோ சொல்லிருக்கான். அப்பெல்லாம் நான் சொல்ல வாய்ப்பே இல்லையே, கண்டபடி பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, நான் இங்க இருந்து போறேன், கோச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு தூஷா அங்க இருந்து ஓடுறா. ஒரு ரிலேஷன்ஷிப்ல தூஷா இப்படிதான் இருப்பா போலன்னு சொல்லிட்டு ஜியு சிரிக்கிறான். அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.